மிஸ்டர் அன்பு, சந்திரமோகன் சார் உங்களை பத்தி சொன்னாரு. ஓ, அவரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசிட்டு போனாரு. சொல்லுங்க, என்ன? நான் ஜேபி ரெஸ்டாரண்டோட ஓனர் ஜெயபிரகாஷோட சன் ஜீவா. ஓ, மிஸ்டர் ஜீவா, நைஸ் டு மீட் யூ. ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கு பெஞ்ச் மார்க் செட் பண்ணவராச்சா அவரு? அதிர்ஷ்டவசமா அந்த பெருமை எங்களுக்கு இல்லை. சொல்லுங்க, கேள்விப்பட்டேன். சாரி ஃபார் யுவர் கிரேட் லாஸ். மிஸ்டர் அன்பு, மிஸ்டர்லாம் வேண்டாம், அன்பனே கூப்பிடுங்க. அன்பு, சந்திரமோகன் சார் உங்க கம்யூனிட்டி கிச்சன் ஐடியாவை பத்தி சொன்னாரு. ரொம்ப புதுசா இருந்துச்சு. தேங்க்யூ. ஆக்சுவலி அந்த பிளான்ல என்ன ஸ்பெஷல்? இப்படி நின்னுட்டு பேசணுமா இல்ல ஒரு காபி சாப்பிட்டுட்டு பேசலாமா? ஷியோர். ஜீவா, நீங்களும் ஹோட்டல் குடும்பத்தோட வாரிசு தான். அப்படின்னா கிளவுட் கிச்சனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்ல? ஓரளவுக்கு. சோ கிளவுட் கிச்சனுக்கும் கம்யூனிட்டி கிச்சனுக்கும் பேசிக் டிஃபரன்ஸ் என்னன்னா உணவு தயாரிக்கிற இடம் தான். கிளவுட் கிச்சன்ல மொத்த உணவும் ஒரே இடத்துல தயாராகி கார்பரேட் லஞ்சாவும் ஈவென்ட்ஸ் ஆர்டர்ஸாவும் போயிடும். ஆனா கம்யூனிட்டி கிச்சன்ல ஒரு ஏரியால இருக்கிற பல வீட்டு சமையல் அறையில இருந்து உணவு தயாராகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது போக வேண்டிய இடத்துக்கு போகும். மலிவு விலையில சத்தான மதிய உணவு அந்த ஏரியா முழுக்க உணவு தேவைப்படுறவங்களுக்கு போகும். அதெல்லாம் பெரிய பெரிய கம்பெனிக்கு ஈவென்ட்ஸ்க்கும் போகும். அண்ட் இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி இயங்கும். யோசிக்கிறப்ப பயங்கரமா செலவு பிடிக்கிற ப்ராஜெக்ட் மாதிரி தான் தெரியும். ஆனா கரெக்டா பிளான் பண்ணோம்னா இதை விட காஸ்ட் எஃபெக்டிவ் பிசினஸ் வேற எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாம மற்ற முறைகளை விட உற்பத்தி செலவு ரொம்ப குறைவாகவும் இருக்கும், ப்ராஃபிட்டும் நமக்கு நிலையா இருக்கும். ரொம்ப எக்ஸலண்டான, ரொம்ப பிரில்லியன்டான ஐடியா. ஆனா என்னோட பர்சனல் ரீசன்ஸ் காரணமா அதை என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஆனா இப்போ பக்காவா ஒரு கிளவுட் கிச்சன் கான்செப்ட் வச்சிருக்கேன். இது வரைக்கும் மத்தவங்க பண்றதுல இருந்து இது கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்கும். அதோட இதை பண்ணா செமையா கிளிக்கும் ஆகும். ஆக்சுவலா நான் இந்த எக்ஸ்போக்கு வந்ததே என் ஐடியாவுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டரை தேடிதான். உங்களோட ஐடியாவை கொஞ்சம் என்கிட்ட ஷேர் பண்ண முடியுமா அன்பு? ஷோர். பட் உங்களோடது ஹோட்டல் பிசினஸ், இது கிளவுட் கிச்சன் கான்செப்ட். பரவாயில்ல, சொல்லுங்க. பிடிச்சிருந்தா நான் கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்றேன். ரியலி? இவ்வளவுதான் விஷயம், இதான் பிளான். ஒரே இடத்துல மொத்தமா சமைச்சு கார்பரேட்ஸ்க்கும் பார்ட்டி ஈவென்ட்ஸ்க்கும் நம்ம ஈஸியா சமையல் பண்ணலாம். எக்ஸலன்ட் அன்பு, ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். நாம இப்போ உடனே இதை ஆரம்பிக்கும். இனிஷியலா நான் உங்களுக்கு 20 lakhs இன்வெஸ்ட் பண்றேன். மேன் பவரும் கிச்சனுக்கான இடமும் நீங்க ரெடி பண்ணுங்க. ப்ராஜெக்ட்டை நம்ம உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் அன்பு. ஏன் இன்னும் செய்யாம இருக்கீங்க? சாப்பிடுறவங்க எப்ப வேணாலும் சைட் டிஷ் கேட்பாங்க. அவங்களுக்கு உடனே கொடுத்தாதான் திருப்தியா சாப்பிட்டு போவாங்க. செஞ்சு வச்சா திங்கிறதுக்கு ஆள் வராம அப்புறம் நைட் அது குப்பையில தான் கொட்டணும். செட்டி ஃபுல்லா கேஸ் தட்டுப்பாடு தெரியாதா? அதுக்குதான் மெயின் அடுப்பை பத்த வைக்காம கஷ்டப்பட்டு ஒரு சிலிண்டர் வாங்கி சைடு அடுப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். சிலிண்டர் கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்கு. உடனே நீ சொன்ன உடனே செய்ய முடியாது. இல்ல கொஞ்சமா செய்யலாம்ல, அதுக்கு யாரும் வராமலே போயிடுவாங்களா? சரி, சீக்கிரம் உங்களுக்கு சிக்கன் தொக்கு சுக்கான் ஏதாவது செஞ்சு கொடுங்க. ஓ அவசரத்துக்குலாம் எங்கனால கிளற முடியாதுமா. ஏன்பா சண்டை போடுற நேரமா இது? கஸ்டமருங்க எந்திரிச்சு போயிட்டு போறாங்கப்பா, கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சு கொடுங்க. கணக்கு வழக்கு பாக்குறதோட பேசாம அமைதியா இருக்கும். தேவையில்லாம கிச்சனுக்குள்ள வந்து என்கிட்ட அப்படி டைம் சொல்லக்கூடாது, புரியுதா? அது வரைக்கும் கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க. தென்மொழி, சின்ன வெங்காயம் கட் பண்ணி மசாலா பொருள் அதிகமா சேர்க்காம மசாலால ஊற வைக்காம உடம்புக்கு சத்தான சின்ன வெங்காயம், மிளகா வத்தல், செரிமான சக்தியை கொடுக்கிற சீரக பொடி, தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு பண்றேன். நம்ம முன்னோர்கள் செய்யற சிறந்த உணவுல இந்த உப்பு கறியும் ஒண்ணு.